நம்ம வந்திருக்க இடம் பார்த்தோன்னா ரிவர் பார்க் அப்படின்னு நான்டாங் பக்கத்தில் இருக்க ஒரு ரிவர் பார்க் தான் வந்திருக்கோம், ரிவர் சைடு பார்க்கு. ஸோ இங்கே தான் வந்து நான்டாங்கோட போர்ட்டே இருக்குது, ஷிப்பிங் போர்ட்டே இங்கே தான் இருக்குது. அதாவது ரிவருக்குள்ளே தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் கடலுக்கு பக்கத்தில் இருக்கும், இங்கே ரிவர் கடல் சேர்கிற இடத்துல ரிவருக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஷிப்பிங் தான், ஷிப்பில் தான் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் ஏற்றி இறக்குவாங்க மேக்ஸிமம். ஸோ இது வந்து நம்ம கலங்கரை விளக்கம், ஸ்டே கட்டின மாதிரி இருக்குது. ஒரு நல்ல வியூ ஏரியா. ஸோ இங்கே கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸும் இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, சும்மா நடந்துட்டு ஆறாமரம் உட்கார்றதுக்கு. ஸோ சைட் சீயிங் பஸ்ஸும் நிறையவே விட்டுருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி தான், எங்கே சுற்றினாலும் தண்ணியை வந்து நதிநீர் இணைப்பு திட்டம் மாதிரியே விட்டுருக்காங்க. அது மாதிரி இங்கே ஒரு மேப் இருக்குது, மேபி ரூட் மேப்பானு தெரில. ஆமாம், ஸ்வீட் ஜங்கிள். ஓகே, ட்ராகன் கிளா கார்டனா, நம்பர் 1 ஸ்காலர்ஸ் பில்டிங், சயின்ஸ் பாப்புலரைசேஷன் ஹாலு, யூலு. ஓகே, ஹலோ. நம்மளை கொஞ்சம் விசித்திரமாக தான் பார்ப்பாங்க, ஏன்னா நம்ம ஒரு ஃபாரினருக்கு. ஸோ ஃபாரினருக்கு எப்போவுமே ஹாய் ஹலோ சொல்கிறது சீன வழக்கம், சீனர்கள் வழக்கம். பீஸ்ஃபுல்லான ஏரியா. என்கிட்ட பிடிச்சதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த பழமை மாறாமல் இடிக்காமல் அது எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுமோ அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய பில்டிங்கு, காஃபி ஷாப் மாதிரி தெரியுது. பழைய பில்டிங் காஃபி ஷாப் மாதிரி. மைபி எஸ், காஃபி ஷாப். பிடிச்சக்கூடே சைட் சீன் பண்ணலாம். சரி பாருங்கள். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதான் ஏதோ மலை மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மலைக்கு தான் நம்ம ஏறோம். அந்த மலையை தான்டா சாணம் பிடிக்க போகிறோன்ற மாதிரி அந்த மலையில் தான் ஏற போகிறோம். அதே மாதிரி ஏறிட்டு வந்துட்டுருக்காங்க, என்ன ஸ்பெஷல்னு தெரியல. நம்மளும் ஏறி பார்ப்போம். ஸோ வண்டியை வச்சு பார்த்தோம். மலை ஏற தயாராகி விட்டோம். ஸோ படிக்கட்டில் நீட்டாக வச்சுருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை, ஏறலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன பில்டிங். இது என்ன பில்டிங்னே தெரில, இப்போ பார்ப்போம். அதான் வச்சுருக்காங்க. இது டஸ்ட்பின்னு. ஓ, கடையா? ஓ, புக்கெல்லாம் வச்சுருக்காங்க. போதி தருமர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஸோ கீ செயின் பே பண்ணி எடுக்கணும் போல், லைக் ஸ்கேன் கோட் பே பண்ணால் ஓப்பன் ஆகிடும் போல். ஓகே, ஆனால் பழைய பில்டிங் மாதிரி தான் தெரியுது. கேமராலாம் வச்சுருக்காங்க. ஐயா, ஓகே, அந்த ஓடெல்லாம் பாருங்களேன். பழைய ஓடு மாதிரி தான் இருக்குது, களிமண்ணில் செய்யப்பட்ட ஓடு மாதிரி. டக்கு டக்குன்னு சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கல்லில் செஞ்சுருக்காங்களா இல்லை சிமெண்ட்டில் செஞ்சுருக்காங்களா தெரியல. லைக் இதெல்லாம் இப்போ தான் செஞ்ச மாதிரி இருக்குது, சிமெண்ட்டில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏறுவோம். படிக்கட்டு ஏற ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி வேலை தெரியுது. இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பகுதி. லேக் இது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே ஒரு பில்டிங் இருக்கு. பாருங்கள், கப்பல்கள் செல்கிறது. எவ்வளோ பெரிய ஷிப்ஸ். நான் வீடியோவில் பார்க்க சின்னதாக தான் தெரியும். ஸோ மேலே போனால் நல்லா தெரியும் போல். ஸோ ஏதோ ஒரு பழங்காலத்து பில்டிங் தான் நினைக்கிறேன். மேலே ஏறி வச்சுருக்காங்க. ஸோ கீழேருந்து ஏறி வந்துட்டுருக்கோம்.
ஸோ இந்த பில்டிங் பார்த்தின டீட்டெயில்ஸ், ஸ்ப்ரிங் டான் இன் விண்டர் ஸ்வீட் ஜங்கிள் அப்படின்னா இட் இஸ் அன் ஆர்கிடெக்சரல் காம்ப்ளெக்ஸ் built in 1980s. The characteristics of the garden in the southern Yangtze River. இந்த ரிவர் பேர் யாங்ஸி ரிவர். As the river here is the widest, so it is the best place for enjoying the river view, and also known as the first river view building in the world. Wow! இந்த பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவர் வியூ பில்டிங் இந்த வேர்ல்டு. ஜிகேப்பா நோட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ரிவர் வியூ பில்டிங் இந்த வேர்ல்டாண்டா. உள்ளே விடுவாங்களோ இல்லை, உள்ள வழி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அடைத்துள்ளார்கள். இன்னும் செங்கல் வச்செல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க உள்ள. ஓகே, என்ன தேடுகிறாய்? பீச்சா? ஆமா, பீச் இப்போ தான் வந்து காய வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு நல்லா இருக்கே. அடுத்த ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பழத்துரும் போல் பீச் பழத்ரி. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்டை இலையோட ஸ்மெல் அடிக்கும். பட் பட்டை இலை இல்லை, சும்மா வாசனைக்காக எல்லா இடத்துலையும் நட்டு வச்சுருப்பாங்க சைனாவில் மேக்ஸிமம். ஸோ அடைச்சி வச்சுருக்காங்க. அடைச்சாச்சு. ஆமாம், அப்படியா? ஆமாம் முன்னாடி வந்திருக்கியா? ஓகே, டன். இதுன்னு தான் நினைக்கேன். நீங்கள் தான் பார்க்கலாம் போல். ஸோ சங்கிலியெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. மேலே போயிட்டே இருக்கு போனால். இங்கேருந்து பார்த்தாலும் ரிவர் நல்லா தான் தெரியுது. பட் மரங்கள் மறைக்குது. வேண்டாம், மேலே போவோம். ஓகே, கரடு முரடான பாதைகள், மெதுவாக செல்லவும். பளிச்சுன்னு தெரியுவாங்க. கடல் மாதிரி இருக்கு யாங்ஸி ரிவர். அவ்வளோ கப்பல். நான் ஐடி ஹோல் சிட்டியே தெரியுது. அப்பா, ஹோல் லேண்டாங் சிட்டியே தெரியுது பாருங்க. இந்த சைடு பார்த்தா சிட்டி, இந்த சைடு பார்த்தா தண்ணி. இன்னும் அழகாக ரசிச்சு வியூ ரசிச்சுட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். மூச்சு வாங்கி ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க. இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு டெம்பிள் இருக்குது பாருங்கள், லாங்ஷன் டெம்பிள். ஸோ மலைக்கு மேலே இருக்குது. ஸோ அது தனி மலை, இந்த மலை கிடையாது. ரிவர் இல்லை, கடல். யாங்ஸி ரிவர் போன்ற கடல். ஸோ ஏற்றமாக இருக்குது, இறக்கமாக இருக்குது, ஏற்றமாக இருக்குது. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, தெரியலை. தரமாக ஒரு ஏக்கத்தில் ஏறணும். இறங்குறது அப்படியே புத்திர இறங்கிட்டு இருக்கோம். சரக்கும் போல வேண்டாம், நமக்கு விஷப்பரிச்சு வேண்டாம், இப்படியே போகும். பிடிக்காத மரம் சைடில் இருந்துச்சு. ஆமாம்,
மலையிலேருந்து வர தண்ணியை வந்துட்டு அப்படியே ரிவருக்கு தள்ளுறது போல ட்ரைனேஜ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. இப்போ எல்லாம் ஐடி பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு செக்ஸி. இட்ஸ் லைக் வாவ் வாவ் வாவ். அப்படியே இந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஆற்றுக்கு நடுவில், ரிவருக்கு நடுவில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம் போல். உள்ளேயே ஏதோ ஒரு டெக்கு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்க. ஓகே, அந்த சைடு தான் போகுது போல. போய்கொண்டிருக்கிறோம். நடந்து வந்தால் ஒரு பில்டிங் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைட் செம்மையாக தெரியுது. ஓகே, இது வழியாக பார்த்தா வழியாக பார்த்தா நல்லாவே வியூ தெரியுதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஹவ் டு see it? ஓகே ஓகே ஓகே, சுற்றி சுற்றி பார்க்கலாம் போல். கேமரா ஒன்றும் தெரியலங்க. இது கேமரா லோட் பண்ணி காமிக்க முடியலை. அந்த தூரமாக தெரிகிற கப்பல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும். 25x தூரத்தில் இருக்க கப்பல்லாம் எவ்வளோ அழகாக இதில் வந்து தெரிஞ்சிச்சு, எவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ இது பே பண்ணால் ஒரு 5 minutes போல் பார்க்கலாம் போல். ஸோ அது மாதிரி இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, ஏன்ஷியன் பில்டிங், பட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவுமே சம்திங் சாங்ஜியான். ஓகே, ஸோ பில்டிங் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்ட் ஒர்க் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாங்ஜியான்னு ஒருத்தரோட பேர் போட்டிருக்கு. ஸோ அவங்க டீச்சருக்காக கட்டின மாதிரி இதில் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ டீச்சரை நினைவு ஒரு வகையாக வந்துட்டு இதை இந்த பில்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம கீழே வந்துட்டு இறங்கி அந்த சைட் சீனுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே போகலாம். ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இதில் இன்னும் ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எல்லோரும் அங்கே அதுக்காக தான் போய் நிற்கிறாங்க. ஸோ நம்ம இருக்க ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா இப்போது நான்டாங்கில் ரிவர் சைட் பார்க். விச் மீன்ஸ் இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சரக்கு கப்பல் எல்லாமே இந்த ரிவரில் தான் வந்துட்டு லேண்ட் ஆகும். இந்த ரிவர் ஸ்ட்ரெயிட்டாக கடலில் போய் கலக்குது. ஸோ இங்கே நான்டாங்கில் வந்து ஒரு போர்ட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிவர் வந்து போர்ட் ஆக்ட் ஆகிறது இங்கே மட்டும்தான். அதுக்கு மேலே உள்ள ஒரு வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப லாங். இது ஒன் ஆஃப் த செக்டார். ஸோ கீழே போனால் இப்படி நடக்கலாம். மண் அங்கே வரைக்கும் தெரியும். ஓ, நல்ல ஒரு வியூ. சேஃபா இல்லை கேட்டேன். இரும்பா கல்லா தெரியலையே, அதான் பார்த்தேன். தண்ணி லெவல் ஏறி. ஆமாம். இந்த பக்கத்தில் பார்ப்போம். எந்த பக்கத்தில்? சூரியனை பார்த்து இப்படியே. ஸோ இப்படி வந்து மல்லிருந்து கீழே இறங்கி இப்படி வந்து ரோடுக்கு வந்து இறப்போம். கரெக்டாக? ரொம்ப நீளமான லேக் பார்க். நிறைய புராதன சின்னங்கள் இருக்கும். ஆமாம், மேலே இருக்குல்ல, அதான் எங்கே புராதன சின்னங்கள்னால்
பழைய ஈஜியனா இதான் அங்கே ஒரு வீடு இருக்கு பேர் ஜூம் பண்ணா பழைய காலத்து வழியாக வரலாம் இப்படியும் வரலாம். இப்போ வண்டி எடுக்க வந்ததுனால இப்படியே இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ எடுத்து வரியா? ஓகே சரிவா மேலே இந்த பக்கம் போடுமா? இந்த பக்கம் வண்டியில் வந்துடலாம். அப்படியா? கோல்டு ஃபிஷ் நார்மல் கார்ப்பா கோல்டு ஃபிஷ் அது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு தொட்டி மாதிரி தெரியுமா? ஆமாம் நார்மல் கார்ப்பு. இதில் தான் ஒருத்தவங்களோட ஒரு கல்லறை இருக்கும் இங்கே எங்கேயோ. அதான் இருக்குல்ல அவங்க தான் வந்து செத்து போயிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு சில்க் இருக்குது பற்றியா, சில்க் சூச்சலோட சீரியஸா அதில் எழுதியிருக்கும். தெரிஞ்சுதான்டா முன்னாடி வந்திருக்கேன்டா. பனிகாய் ஏதாவது சொல்லணுமே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் இங்கிலீஷில் இருக்கும். வெயிட் பண்ண மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு கலரை கலரில் 2 கண் இதாக இருக்குது பெருசு. டேய் ஆமாம் ஷென்ஷோ ஸ்டாம். ஆமாம் நான் வந்திருக்கேன். அதான் யாருக்குன்னா சூச்சோ, இவங்க வந்து சூச்சோவில் பானா இருப்பாங்க. எங்கள் ஏரியா 16 வயசு இவங்க எம்ப்ராய்டரி மாஸ்டர். 17 வயசுலேயே எம்ப்ராய்டரி மாஸ்டர் ஆகிடலாமா இங்கே? 30வது வருஷத்தில் கான்சி பீரியட் எம்ப்ராய்டரி வாஸ் ஆஃபர்ட் அஸ் த ட்ரிபியூட் ஃபார் சிசி 70s பர்த்டே. சிசி யாரு தெரியல. ப்ரைஸ்ட் லாட் அண்ட் 10 கேரக்டர்ஸ். சின்ஸ் தட் டைம் ஷீ சேஞ்ச் யுவர் நேம் அஸ் ஷென்ஷோ. Since that time, in August 1914, at the invitation of Chang Jian, she went to Nantang to found a needlework teaching school. All her achievements in life were recorded into the book. Okay, embroidery, Siufan embroidery recipe by Chang Jian. Oh, மேலே இருக்கிறது வந்துட்டு Chang Jian. ஓகே. ஸோ இதுதான் இந்த டீச்சரோட ஒரு டாம், விச் மீன்ஸ் கலவை. இதுக்குள்ளே தான் அந்த டீச்சர் இருக்காங்க. ஸோ எம்ப்ராய்டரியில் கையிட்டே இருந்தவங்க. ஸோ இது பக்கத்தில் தான் இருந்துச்சுன்னு ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ அதான் இப்போ மீன் பார்த்தோம். இதுதான் அந்த டாம்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது விளக்கு தான் ஏற்றுவாங்களா இருக்கும். லைக் சுற்றி மலை தான், நிறைய பழங்காலத்து சின்ன சின்ன வீடுகள்லாம் மேலே இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதாக இருக்க மலைக்கு மேலே ஒரு மலைக்கு மேலே ஒரு கோவில் உள்ளது. அந்த கோவில் இதான் மலைக்கு மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா லாங்ஷனா. ஓகே, உல்ஃப் மவுண்ட். இந்த ஆறுலேயோட அப்படியே போனால் போக முடியுமா? இழுத்துட்டு போயிருமா அங்கே அப்படியே போகாதா? சரி, இந்த மலை ஏற வேண்டியிருக்கும். பட் இங்கேருந்து போக முடியாதுல்ல. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. ஒத்தா போகிறது மேலே. சரி, நாளைக்கு தான் பார்ப்போம். ஓகே, ஆனால் இங்கேருந்து போக முடியாதுல்ல, வெளியே போய் தான் போகணும். ஓகே, சரி பஸ்ஸும் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு சட்டையெல்லாம் பே பண்ணும் போல். நம்மக்கிட்ட பைக் இருக்கிறதுனால தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால பார்க்குற இடத்துல எல்லாம் பூவாக இருக்கும். அழகான பூக்கள். இது பீச் ட்ரீயா என்ன? பீச்சோட பூவா? இல்லை, அதே மாதிரி சின்ன சின்ன பூக்கள் பாருங்கள். கிராஸில் கூட நடந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேறு தனியாக வழியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கல் ஒன்று பாருங்கள். ஸோ இது எல்லா மரத்துக்கு கீழே கிடக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல் வெரைட்டி ஆஃப் கல் பார்த்தா தெரியும். ஸோ இது என்ன பண்ணுன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணும், நல்லாவே அப்சர்வ் பண்ணும். பாருங்கள், கிட்ட வந்து ஜூம் அவுட் ஆகுது. ஸோ நல்லா போர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் மண் அரிப்பும் இருக்காது. உங்களுக்கு மரம் ஸ்ட்ராங்காக நின்ன மாதிரியும் ஆச்சு, தண்ணியும் உள்ளே போன மாதிரியும் ஆச்சு. ஸோ ஈரப்பதமாக இருந்த மாதிரியும் ஆச்சு. இங்கே ஒருத்தங்க ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, யாருன்னு தான் தெரில. போதி தர்மர் மாதிரி இருக்கார் பார்க்க.
கையில் என்ன வச்சுருக்காரு? ஓகே, பீச் பழம் கொடுத்த போய் திரும்ப இருக்கலாம். ஸோ இது கல்லா இல்லை கம்பா? இது ஒரிஜினலாக மரம் தான்டா. இல்லை மரம் இல்லை, நீ இதோட இடம் முடியுதா? அப்பா நிறைய சந்து புந்தா இருக்கு. நிறைய டூயட் பாட்டு எடுக்க உள்ள ஸ்பாட்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய க்ரைம் சீன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் போல். சரி, இது என்னென்னு இங்கிலீஷில் போட்டிருக்கானுங்களா? ப்ராஸ்ட்ரேட் ரேபிட் ஸ்டோனா? இது என்னடா ப்ராஸ்ட்ரேட் ரேபிட் ஸ்டோனு? லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் ஃபுட் ஆஃப் Saddle Mountain. It is a 3-meter high with the top. When visitors stand and look over in the northwest of the stone, it is just like a huge rabbit falling down on the ground, which is very interesting. The legend goes like that it was a jade rabbit escaping from the palace in the moon, and later the goddess changed, transformed it here. புதுசா இருக்கு. ஈஸ்டர்ன் ஃபுட் ஆஃப் Saddle Mountain. சரி, போய் பார்ப்போம். ஃபுல்லாக மூங்கில் காடுகளாக உள்ளது. அப்படியே ரிவரோட கண்டினியூஷன் தான். பாறைகள், மலைகள், யாருமே இல்லாமல் தனிமையாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. யாராவது ஒரு ஆள் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. தேங்க்யூ. ஒரு டிசைனாக பாறையெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்களா இல்லை இப்படி தான் இருக்கான்னு தெரியல. குகை மாதிரிலாம் இருக்குங்க இவருக்குள்ள. இங்கே என்னடா அது குகை மாதிரிலாம் இருக்குது. போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? பூனை ஓடுகிறது. குணா குகையா போட்டுருவோமா? குணா குகை நான்டாங். என்னடா இது? உள்ள அவ்வளோதான். ஏன் பெட்டு தூக்கி போட்டிருக்கிறோம்? எங்க நில்லு பார்ப்போம். ஆமாடா, யார் இருக்காங்கடா? இன்னும் இது கொஞ்சம் அட்வென்ச்சராகவே இருக்கு. ஆஹா, கரணம் தப்பினால் மரணம்ங்க மாதிரிலாம் இருக்கு. இப்படி யார் ட்ரெக்கிங் இருப்பாங்க? ஆமாங்க, வேண்டாம். நம்ம அந்த விசப்பரிச்சை பண்ணாட்டா. ஸோ ஏதோ ரேபிட்டோட ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க, அதை நம்ம பார்க்க போவோம். ஸோ நிறைய ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் வந்து இங்கே பாதுகாக்கிறாங்க. ஸோ குட். இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே என்ன தண்ணி வந்துட்டு இருந்ததோ, அடைச்சிட்டாங்களோ, இல்லை ஏதாவது குகை இருந்துச்சோ? ஏதாவது குகை இருந்திருக்கலாம், அடைத்துள்ளார்கள். நல்லா இருக்குடா, இதுக்குள்ளலாம் வந்ததே கிடையாது. மலைமலையாக இருக்கு. மெல்ல மருத மெல்ல. மேலே ஏதோ ஒரு வீடு இருக்கு. காட்டுக்குள்ளே ஒரு வீடு வச்சுருவோம். இங்கடா ராபிட் ஸ்டோனை காணும். அங்கே தான்டா போட்டிருந்தது ராபிட் ஸ்டோன். அது பின்னாடி இருந்ததுல, அதான் ராபிட் ஸ்டோன் மேபி. சரி, போய் பார்த்தா தெரியும் போல. எங்கேயாவது இருக்கு. நல்லா இருக்குடா, அந்த சைடு ரோடு இருக்கு பாரு. ஒருவேளை ராபிட் ஸ்டோனுக்கு மேலே தான் போகணுமோ? இதாக இருக்குடா ஒரு வழி. இதுதானோ படிக்கட்டுகள் உள்ளது? பார்த்துருவோம். ஸோ இங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுதான் ராபிட் ஸ்டோனும் இருக்கலாம்.
ரோஜா பூ மாதிரி ஒரு பூ நிற்கிது. ஓகே, இதுதான் அது பூ. தெரியல, பட் குகை மாதிரி இருக்கு. ஒரு கல் ஒன்று இருக்கு. குகையில் ஓட்டையாக இருக்கேண்ணா, பார்த்ததுக்கு சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கு. ஏதோ சைனீஸில் எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஏதாவது கேரக்டர் தெரியுதா என்ன? கேரக்டர் சைனீஸ் கேரக்டர். சோப்பு கலர் பெயிண்டில் அடிச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் இப்போ எழுதுங்க, காங்கிரீட்டில் எழுதிட்டு. காங்கிரீட்லையா? ஆமாம், இது காங்கிரீட்டில் தான். இது என்னடா கல்? வித்தியாசமாக இருக்கு. சரி, ஓகே. 3 மீட்டர் ஹைன்னு போட்டிருந்தது, இதானோ 3 மீட்டருக்கு தான் ஹையோ இருக்கலாம். அடுத்து எப்படி வந்தேன்னு தெரியுமா? தெரியாதா? இல்லை கரெக்டாக தான் வந்திருக்கும். காட்டுக்குள்ளே ஒரு பயணம், நான்டாங் காட்டுக்குள்ளே ஒரு பயணம். சரி, ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நெட்டாக போட்டிருக்காங்க பாருங்க. ஓ, பைக் இங்கே இருக்கு. அப்படி போகணுமா இப்படி போகணும்? அது என்னன்னு தெரியல. டேமா? டேமு தான் நினைக்கிறேன். தண்ணி திறந்து விடையிருக்கு. லேக்லேருந்து வாட்டர் வெளியே வரதுக்குடா. லேக்லேருந்து இதான் ஷட்டருன்னு நினைக்கிறேன். ஓகே, கூல். அங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சி ஷட்டர் போட்டிருக்காங்க. அதாவது ரிவர்லேருந்து சிட்டிக்குள்ளே தண்ணி வருது. சைனீஸில் இருக்குது, நமக்கு புரியாது. பட் இதான் ஒரு ஷட்டர்னு பார்த்தா தெரியுது. சடடங். ஓகே, பைக்கு எங்கே வச்சுருக்கோம்? நம்ம ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இருக்கோமோ? ஓகே, பட் எப்படியா இருந்தால் ரோட் சைடு வருது இல்லை?在桥梁、台阶、清水平台等处上下行走时，请站稳、慢行，仔细观察，请自觉保护景区生态环境，请勿攀爬折严禁携带有毒。வா, ஸோ க்ரீனாக இருக்கு பாருங்க, பச்சை பசேலென்று உள்ளது. அதெல்லாம் பேசஞ்சர் கார்ஸ். சுற்றி பார்க்கணுன்னா இதில் போயிட்டு வரலாம் போல். இங்கேருந்து அக்கறைக்கு நீந்தி போகலாமா? போனதா நான் தள்ளி ஓடி நீந்தி இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஓகே, பரவாயில்ல, நம்ம சுற்றியே போகலாம். அதான் ஒரு பாலம் தெரியுது. சொண்டடாங். ரொம்ப நீளமாக இருக்குது. பைன் ட்ரீயா? பட்டையை விரிச்சு. நல்ல லொக்கேஷன். காடு மாதிரி ஒரு காடு தான், என்ன சிங்கம்புலி இல்லாத ஒரு காடு. அதில் ஒன்று ஏறி போச்சு. சைனாவில் 2 புந்தா. ஆமாடா, என்ன இருக்குடா குறுக்குள்ளே தெரியுதுடா. என்ன இங்கே பாரு,
நான் தலைமை என்ன இருக்கான்டா. ஐயோ கேமரா ஜூம் ஆகலையே. கண்ணாது இந்த கொடுக்கு மட்டும் தெரியுதா? உள்ள போயிட்டான். அகதி நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு நண்டை பார்த்து தூணை கடந்து தான் போகணுமா? நல்லா இருக்கே. இதுலேருந்து யாரும் இது வழி இருக்காங்க இருக்கணும். டங்கு டங்கு ஓரை பரவாயில்ல பரவாயில்ல. ஹலோ தண்ணி அங்கே இங்கே இருக்கு. அந்த பக்கம் ஆறு தானே மலைக்கு அந்த பக்கம். இங்கே இருந்தாலும் லீக் ஆகுது. இருக்குப்பா நடந்து போகிறதுக்கு நான் காங்கிரீட்டில் கீழே வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக ட்ரைனேஜ்னு நினைக்கிறேன். மேலேருந்து இந்த ட்ரைனேஜ் அப்படியே வெளியே வந்து இதுக்கு வழியே கிடையாது. நம்ம தான் இந்த வழியை தாண்டி வந்துட்டு இருக்கோம். பூட்டி வச்சுருக்கோம். ஓ இங்கே வந்து சேருதா? எங்கே இல்லாமோ சுற்றி எங்கே இல்லாமோ வருது. ஓ ஆக்சுவலாக அந்த குகை இருந்து பற்றி அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல அங்கே அந்த ரேபிட் ஸ்டோனுக்கு பக்கத்தில் அது அண்ணா இருக்குது பாரு. இங்கேயும் அடைச்சி இப்படி உள்ளே போயிருக்கலாம் போகலாம் போல். ஸோ தேவையில்லாத அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக மேபி மூடி வைத்திருக்கலாம், மூடி இருக்கலாம். இதுலேருந்து போனால் எங்கே போகுது? இதில் போனாலும் ட்ரெக்கிங் மாதிரி மேலே நம்ம வந்த வழியே தான் போகுமோ? ஓகே வாட் ஏ வியூ. ஐ மீன் கார்டனை சொன்னேன். ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், கொச்ச கொச்சன்னு இல்லாமல் நல்லா இருக்கு. பார்க்குற இடங்கள்லாம் பூக்கள், மரங்கள், செடிகள், கொடிகள். பஸ் யுவான் வந்து பே பண்ணும் போல இருக்கு. A good time to spend with family. I mean good place to spend. இப்படி ஒரு ரோடு போகுது. நல்லா இருக்குல்ல? இன்னும் ஒரு அழகான வியூஸான ஒரு இடமா இருக்கு. நல்லா ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ். என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபுல் வியூ செக்ஷன் தான். கடல் மாதிரி இருக்குது ரிவர். இங்கே பார்த்தா லாங்ஷன் மவுண்டன். இது லான்ஷானோட இது போடுவாங்க. ஸோ இந்த வியூ தானா? நிறைய ஃப்ளாஸாக இருக்கு பாருங்க. ஃபோட்டோ எடுக்க சூப்பர். அது வீடியோவில் பேசிட்டு இருக்கு. நம்ம கிட்ட கிடையாது. வீடியோவில் பேசுகிறவன்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது. பேசு, நீதான் தைரியமான ஆளாச்சே. ஹாய். ஸோ பட்டிங் யூடியூபர்மா. லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் வியூஸ். மேலே ஓகே, மேலே போய் இறங்கலாம் போல. ஆல்ரெடி கல் வச்செல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க போல. அங்கே பாரு, அதான போர்ட்டு. அதோ தெரியுது பாரு.
இண்டஸ்ட்ரியல் போர்ட்டாக இருக்குது. போ 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 பின்னாடி வந்துட்டு இருந்தா யாரையும் காணும். வருவாங்க. இந்த அம்மா வீடியோ எடுத்துகிட்டே வருது. இந்த அம்மா வீடியோ கால் பேசிக்கிட்டு வருது. நேரம் போடலன்னா டைம் கல்யாணம் மாதிரி இருக்குது. தடை செய்யப்பட்ட பகுதி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழில் போடு. தடை செய்யப்பட்ட பகுதி, சீனாவில் தடை செய்யப்பட்ட பகுதியா? என்ன கிடங்கு தான் தோணுது கேட்டியா? இது ஷிப்யார்டா இருக்கலாம்டா. ஷிப்யார்டு மாதிரி தான் இருக்கானா ஒரு ஷிப் வந்து நிப்பாட்டுற இடம் மாதிரி. நல்லா தண்ணி போகிறது. ஓகே 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 ஓகே. டேமா இது போட்டு நிப்பாட்டுற இடம்டா. பாருடா அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஷேப்பில் தான் நிப்பாட்டி வச்சுக்கணும். இங்கே வந்து அப்படியே வைடாகி நேரோ ஆகி தெரிகிறதா? தெரியல. ஆனால் அது ஷட்டர்ஸ் நல்லாவே தெரியுது. திஸ் ஒன் ஐ டோன்ட் நோ. அதுக்கு தனியாக போகணும் போல். அது தனி ஸ்பாட். பத்திரமா பிடிச்சிக்கா. போனா சறுக்குன்னு உருண்டு போயிடும். ஓகே ரிட்டர்ன் போவோம். நீ அவ்வளோதானே வச்சுட்டாங்க தானே? வச்சுட்டாங்கடா. நீ திரும்பி இங்கே வர மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் உந்துராஜா சர்வீஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. உந்துராஜா சர்வீஸா? வெயிட் பண்ணி கால் பண்ணி கேட்டுருவோம். கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. கஸ்டம்ஸ் பெரிய ஹோட்டல் மாதிரி இருப்பாங்க. சைனா கஸ்டம்ஸோடதுலாம் நினைக்கிறேன். பில்டிங் இருப்பாங்க. ஓகே ரிட்டன் போயிட்டு அந்த சைடு என்னென்ன இருக்கும்? நல்லா இருக்கும் இங்கே. ஓகே சரி ஓகே பார்ப்போம். இது வந்து இன்னொரு சைட் ஆஃப் ரிவர் சைட். நல்ல ஒரு சைட் சீயிங் ஏரியா. இதோட ஹிஸ்ட்ரி ஏதாவது தெரியுமா சண்முகப்பிரியா? எப்படி சொல்றது நான்? ஹவு டு ஐ டெல் யூ? இதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இடம். இங்கேயும் போர்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ மேபி இதுதான் மெயின் போர்ட்டாக இருக்கலாம். பியூட்டிஃபுல் ஸ்கைஸ். இது ஏதோ துள்ளி தடுத்துக்கிறேன். என்னது? அதில் ஏதோ துள்ளி. மேபி டால்ஃபினாக இருக்குங்களா? இது திமிங்கலம் வந்திருக்கு போலடா. அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சு, அங்கே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அந்த அங்கே சைடில் வால்ஸில். நல்லா இருக்குல்ல? India. Wow, I've been there a million times. Photographer. Yeah, I've been to. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு ரிவர். ஸோ நிறைய இடம் இருக்குது. இதுக்குள்ளே போனால் நடந்துக்கிட்டே போகலாம். இது ஒன் சைட் ஆஃப் த ரிவர் பார்க். அது அனதர் சைட் விச் மீன்ஸ் அது லைட் ஹவுஸ் பக்கம் அந்த சைடு ஃபுல்லாக. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு இன்னொரு சைட். ஸோ அந்த சைடு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் ஃபார் ஐ கெஸ் ஃபார் ஆயில் அந்த மாதிரி பொருட்கள் வந்து இறக்கிறதுக்காக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டெய்னர் சிம்ஸ் இந்த மாதிரி இந்த போர்ட்டில் கண்டெய்னர் அந்த மாதிரி குட்ஸ் இறக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணியே பாருங்கள், இவரோட தண்ணியே அலை மாதிரி தான் சவுண்ட் கேட்குது. ஸோ நிறைய நண்டு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு
இடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இந்த இடம்.